வணக்கம் மாணவர்களே, 8ஆம் வகுப்பு கணக்கு வாழ்வியல் கணிதம் பயிற்சி 4.1 இன்று 9ஆம் சம் பார்ப்போம். ஓர் எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஓர் எண் சொல்லியிருக்காங்களாப்பா, அதை நாம் என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓர் எண் = எக்ஸு என்க. எவ்வளோ பண்ணி கொடுத்துருக்காங்க, 25% அதிகரிக்கப்படுது. அப்போனா எக்ஸில் 25% அதிகரிக்கப்படுகிறது. அப்போனா எக்ஸி ப்ளஸ் எக்ஸில் 25%/100. இது என்ன வரும் நமக்கு, இங்கே குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். 100 எக்ஸ் ப்ளஸ் 25 எக்ஸு/100. இப்போ ரெண்டையும் கூட்டினா நமக்கு 125 எக்ஸ்/100 அளப்பா. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா, அதிகரிக்கப்பட்டு பிறகு அதிலேருந்து குறைய சொல்லியிருக்காங்க. அப்போனா இதிலேருந்து நமக்கு இன்னொரு 20% குறைகிறது. சரியாப்பா? அப்போ நான் 125 எக்ஸில்/100 குறைகிறதுனால மைனஸ். சரியா? எதில்? இதில் தான். சரியா? இங்கே எக்ஸ் இருக்குன்னா நம்ம எக்ஸு போட்டோம்ப்பா. இங்கே நம்பர்ஸ் இருக்குனால இந்த நம்பர் 125/100 எக்ஸில் நமக்கு எவ்வளோ சதவீதம் குறைகிறது, 20% குறைகிறது. சரியா? அப்படின்னா நமக்கு இங்கே என்னென்ன கிடைக்குது பாருங்கள். இங்கே வாய்ப்பாடு வச்சு அடிச்சிடலாமாப்பா. என்ன வரும், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடுங்க. 1 2 I 2 10. அடுத்து மறுபடியும் 5 வரும். 1 5 2 10 I 5 25. கீழே நமக்கு பகுதியில் 100 இருக்குதுப்பா. அதான் நமக்கு என்ன, அதை கழிக்க ஈஸியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே இருக்கிறது 125 எக்ஸு மைனஸ் இங்கே நமக்கு என்ன இருக்குது, 25 எக்ஸ் பை பகுதி சமமாக இருக்குன்னா ஒரு நம்பரை எடுத்துக்கலாம். 2 100ல் 100. இப்போ இது கழிச்சு என்னென்ன வருது நமக்கு, 100 எக்ஸு/100. சரியா? இப்போ இந்த 100 கேன்சல் ஆச்சு, என்ன வரும், எக்ஸ். அப்போ இப்போ நமக்கு வர ஆன்சர் என்ன வருது, எக்ஸு. நம்ம எடுத்த எண்ணும் எக்ஸா. இதில் 25% அதிகரித்து பிறகு 20% குறைத்தால் அப்படி செஞ்சால் நமக்கு என்ன வருது, எக்ஸ் தான் வருது. அப்புறம் இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எந்த மாற்றமும் இல்லை. சரியா? அப்புறம் அந்த சதவீதத்தில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. அப்படி எழுதி முடிச்சிட வேண்டாம். ஓகே வேண்டாமா? தேங்க்யூப்பா.